இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் T20 போட்டி புதன்கிழமை ஆரம்பிக்க உள்ளது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியில் அக்ஷர் பட்டேல் துணை கேப்டனாக இருக்கிறார். இந்த நிலையில் கொல்கத்தாவுக்கு வந்துள்ள இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அக்ஷர் பட்டேல் இந்திய அணியின் பேட்டிங் வரிசை குறித்து பேசியிருக்கிறார். பேட்டிங் வரிசையை பொறுத்தவரை அணியில் 3வது இடத்திலிருந்து 7வது வீரர்கள் வரை எந்த நேரத்திலும் பேட்டிங் செய்யக்கூடும். போட்டியில் எந்த சூழல் ஏற்படுகிறதோ அதற்கு ஏற்றால் போல் நாங்கள் எங்களுடைய பேட்டிங் வரிசையை மாற்றியமைப்போம். எந்த பவுலர்களுக்கும் எதிராக எந்த பேட்ஸ்மேன் களத்துக்கு வந்தால் சரியாக இருக்கும் என்பதை வைத்து முடிவு செய்வோம். இது எனக்கு மட்டுமல்ல, நடுவரிசையில் விளையாடும் அனைத்து வீரர்களுக்குமே பொருந்தும். துடுப்பாட்ட வீரர்களை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் T20 போட்டியில் அணியில் வெறுகிறது. அணியில் பெரிய நெருக்கடியும் தற்போது இல்லை. கேப்டன் பதவியில் இருக்கும் நபர்கள் சில சமயம் சில கடினமான முடிவுகளை எடுக்க நேரிடும். அது குறித்து நாங்கள் அணியிடம் பேசி சக வீரர்களின் நம்பிக்கையை பெற முயற்சி செய்வோம். T20 போட்டி என்பது விறுவிறுப்பாக நடைபெறும் என்பதால் முடிவுகளையும் விரைவாக எடுக்க வேண்டும். அடுத்த ஆண்டு T20 உலகக்கோப்பை வருகிறது. அதற்கு நாங்கள் தயாராகி வருகிறோம். T20 மட்டுமல்ல, அனைத்து விதமான கிரிக்கெட்டிலும் இந்திய அணி தற்போது மாற்றத்தை சந்தித்து வருகிறது. எந்த வீரர்களை பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து கேப்டனும் தேர்வு குழுவும் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அக்ஷர் பட்டேல் குறிப்பிட்டிருக்கிறார். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.